பார்வதீபதடே ஓம் அரஹர நம பார்வதீபதடே ரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி பாகம் பெண்ணூறு ஆனாய் போற்றி ஈசன் நடி போற்றி எந்த எடை போற்றி தேசன் நடி போற்றி சிவன் சேவடி போற்றி போற்றி நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் எண்ணஞ்சல் நீங்காதான் தாழ் வாழ்க குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः குருவே சர்வலோகானாம் விடரே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः சதாசிவதபாரம்பாம் श्रीगंडाचार्य मध्यमम् अस्मत्ताचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्परां सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः केयूरकुण्डलकिरीटौभूषिताङ्गम् अस्तोत्पलं गडिगरं धरधराजवेशं रुद्राक्षरुद्रं जपभूदिलाडपास्वदे ध्यायेत्रिभङ्गशिवसुन्दरमूर्तिरूपं தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரட்டுகின்றாரியம் பொழுதுபோக்கு புறக்கணிப்பாரியம் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே சிவா திருச்சிற்றம்பலம். இது அகத்தியருக்கு தமிழ் இலக்கணம் உபதேசித்திடம், இலக்கணம் கற்பிச்சிடம், இயல் இசை நாடகம் மொழிகள்லாம் இங்கேருந்து தான் தோன்றி வைக்கப்பட்டது. அதனால் அந்த வாய் பேசாதவங்க, வாய் திக்கி பேசுகிறவங்க மெயினாக அந்த படிப்புக்குரிய ஸ்தலம். இந்த வாய் பேசாத குழந்தைகளுக்கெல்லாம் என்ன பண்ணோம்னா அபிஷேகம் பண்ண தேனை பூக்காம்பு வச்சு தேன் வச்சு எழுதுவோம். அதே இந்த படிக்கிற குழந்தைகள், பசங்க, டீச்சர், ப்ரொஃபஸர், இந்த படிப்பு சம்மந்தமானப்பட்ட அனைத்து பேருக்குமே இந்த பூக்காம்பு வச்சு தேன் வச்சு எழுதிட்டு நெல்லில் எழுதிட்டு போவாங்க. அது ஒரு சிறப்பு. சூரியனுக்கும் தேவேந்திரனோட வெள்ளை யானைக்கும் சாப நிவர்த்தி ஸ்தலம். அதனால நம்ம பாதம் பட்டாலே புனர்ஜென்மத்தில் என்ன பண்ணணுமோ, இப்போ என்ன பாவம் நிற்கணுமோ அந்த பாவத்தை எல்லாமே சுவாமி ஏற்றுக்கிறதா ஒரு ஐதீகம். தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரட்டுகின்றாரியும் பொழுதுபோக்கு புறக்கணிப்பாரியும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பரேசனே. இன்றைக்கி வந்துட்டீங்க, என்னை பார்த்துட்டீங்க, நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டேன், அனுகிரகம் பண்ணிட்டேன்னு இன்றைக்கி சுவாமி கணக்கு எழுதிடுவார். நம் செய்த பாவ புண்ணிய கணக்கு எல்லாமே சுவாமி தான்ங்கிறார். அதனால தான் சுவாமி பேர் எழுத்தறிநாதர். இலக்கணம் கற்பிச்சதுனால அக்ஷரபரீஸ்வரர். சுவாமியே இங்கே அர்ச்சகராக, பணியாளராக, கணக்காளராக இருந்து சபையில் கொடுத்துடும். அதனால் அந்த பிஸ்னஸ் உள்ள ப்ராப்ளம் எல்லாமே சுவாமி சக்ஸஸ் பண்ணிடுவார். இன்னையிலேருந்து ஒரு மாற்றமாக இருக்கும். பிரார்த்தனை பண்ணிங்கோ எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அந்த காலத்தில் யானை தான் பூஜை பண்ணுது. இந்த கர்ப்பகிரகம் பார்த்திங்கன்னா ரொம்ப விஸ்தாரமாக இருக்கும். நுழைவாயில் கதவுலாம் இருக்காது. சுவாமிக்கு தேவேந்திரனோட வெள்ளையான கஜபரிஷ்ட விமானம், எல்லா ஐஸ்வர்யம் கிடைக்கிறதா ஒரு ஐதீகம். சுவாமி சுயம்பு மூர்த்தி, பூமியிலேருந்து விடிச்சு வந்தவர், தான் தோன்றி இசனார். பிரார்த்தனை பண்ணிங்கோ இன்னையிலேருந்து ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். இந்த வாய் பேசாத குழந்தைகளுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, அப்பா அம்மா சாப்பிடாம விரதமாக வந்துட வேண்டியது. வந்துட்டு 9லேருந்து ஒரு 11 மணிக்குள்ளே இந்த ஏறு பொழுதுன்பாங்க. அதில் சுவாமிக்கு 11 தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணி தேன் வச்சு எழுதிட்டு ஒரு 11 பிரகாரம் நேராக நம்ம ஊருக்கு போயிருக்கு. அவ்வளோதான்.